இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல ஒரு கட்சியை சார்ந்த ஒட்டுமொத்த தொண்டர்களும் சேர்ந்து ஒருத்தரை தாக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு நபர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. ஒற்றை நபராக சிங்கிள் மேனாக ஒட்டுமொத்த கட்சியுமே கதற விட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு மனுஷன். லிட்டரலா ஒருத்தர்லாம் வந்து குழந்தைங்க தப்பு பண்ண அன்பா சொல்லணும், நீங்க ரொம்ப ரூடா நடந்துக்கிறீங்க, நீங்க ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அவர் மேல வழக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பல பேர் பல காமெடிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் யாரு, என்ன சம்பவம் பண்ணாரு, தமிழ்நாடு அரசியல்ல தற்போது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்த்துக்கோம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம நடிகர் விஜய் அவர்களால தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நபரை இவனை விடக்கூடாது, இவன் அங்க வந்தா வெட்டுவேன், இவன் இங்க வந்தா வெட்டுவேன், திருச்சிக்கு வாடா, தேனிக்கு வாடா, திண்டுக்கலுக்கு வாடா, சேலத்துக்கு வாடா. இப்ப தேனிக்கு வாடான்னு சொல்லி அவர் போயிட்டு அங்க ஒரு பிரச்சனையாச்சு, அந்த தேனியினுடைய மாவட்ட செயலாளர் தலைமறைவு. இப்ப சேலத்துல இதே மாதிரி வந்து ஒரு அறைகூவல் கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக அந்த நபருக்கு அத்தனை அறைகூவல் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பண்ணக்கூடிய சம்பவங்கள் அந்த மாதிரி. அந்த நபர் யாரு? நாம் தமிழர் கட்சியை சார்ந்த திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளராக திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கடுமையான ஒரு போட்டியாக விஜயனுடைய கட்சி நிக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நிற்கும். விஜயனுடைய கட்சி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமல்ல, 2 திராவிட கட்சிகளுக்குமே போட்டியாக நிற்கும். காரணம் என்ன அப்படின்னா, இங்க ஒட்டுமொத்த கட்சி தொண்டர்களும் வந்து ரசிகர்களாக இருக்கிறாங்க. அவனுக்கு விஜய்க்கு ஓட்ட போடணுமே தவிர்த்து அவர் என்ன கொள்கையை பேசுறாரு, என்ன கோட்பாடு இருக்கு, நம்ம கட்சி என்ன, கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை தலைவர்கள்லாம் யாரு, அதை பத்திலாம் அவனுக்கு தெரியாது. சரி, இது வந்து ஒரு பெரிய டாபிக், நம்ம பேசினா பெருசா போவோங்க. இப்ப என்னடா அப்படின்னு பார்த்தா, சாட்டை துரைமுருகன் அவர்கள் விஜயனுடைய அரசியலை அம்பலப்படுத்துறேன் அப்படின்ற பேர்ல போட்டு விஜய துவச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நஞ்ச அடி கிடையாது. அதாவது ஒரு கட்சி வந்து இன்னொரு கட்சியினுடைய தலைவரை பார்த்து பயப்படலாம், ஆனா இன்னொரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் ஒரு கொள்கை பரப்பு செயலாளரை பார்த்து பயப்படுறதும், அவரை மேல வந்து வன்மத்தை கொட்டுவதும், வெறுப்பை கொட்டுவதும், கதறுவதும் நான் இங்கதான் பாக்குறேன். அந்த மாதிரியான சம்பவத்தை திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லிட்டரலா டிவிக்கு எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் இருக்காரு இல்லையா, ரெட்பிக்ஸ் நிறுவனர், இப்போ இங்க டிவிகேல தன்னை வந்து இணைச்சிருக்கிறார். அவரு ஒரு மேடையில பேசுறாரு, மக்கள் மன்றம் மாதிரி ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு. சாட்டை துரைமுருகன் அவர்கள் கிட்ட கெஞ்சராப்புல லிட்டரலா, சாட்டை நீங்க வந்து ரொம்ப ரூடா நடந்துக்கிறீங்க, ரொம்ப கோவப்படுறீங்க, குழந்தைங்களாம் தப்பு பண்ணா சாஃப்டா சொல்லணுங்க, அன்பா சொல்லணுங்க, நீங்க அதை விட்டுட்டு ரொம்ப ரூடா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, எப்பா கொஞ்சம் பார்த்து செய்ப்பா அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. இதே மாதிரி பல பேர் வந்து சீமான திட்டுறாங்களோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு திரு சீமான் அவர்கள், அவரை பத்தி பேசுறாங்களோ இல்லையோ, சாட்டையை வச்சுதான் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சாட்டை நீ இங்க வா, சாட்டை நீ சேலத்துக்கு வா, சாட்டை நீ தேனிக்கு வா, சாட்டை உனக்கு போறண்டா ஓட்ட, இப்படின்னு போட்டு அவரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு 4க்கு 4 ரூம்ல உட்காந்துக்கிட்டு போட்டு ஒட்டுமொத்தமான டிவிக்கையும் போட்டு வச்சு வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காப்புல. இதை பத்தி நான் ஏன் இப்ப பேசுறேன் அப்படின்னா, ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. அதாவது விட்டா காலில் விழுந்துருவாங்க போல, அந்த அளவுக்கு டிவிகே கட்சியினுடைய ஒரு அட்வொகேட், அவர் அந்த கட்சியில என்ன பொறுப்புல இருக்காருலாம் தெரியல, அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று பண்றாப்புல, சாட்டை துரைமுருகன் மேல ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கிறார். அந்த வீடியோவில் அவர் பேசின பேச்சு வச்சுதான் எனக்கு இந்த வீடியோவை பேசணும்னு தோணுச்சு. இப்போ முதல்ல வந்து அவர் பேசுறத நம்ம கேட்போம். சார், என் பேர் பாலாஜி, நான் வழக்கறிஞராக இருக்கிறேன். நான் வந்து தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பாக திரு பிஜேபி மாநில தலைவர் திரு நாயனார் மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண வந்திருக்கேன். அதாவது ஒரு கட்சியில பயணம் பண்றோம், ஒரு கட்சி தலைவரனுடைய பேரை கூட ஒழுங்கா சொல்ல முடியல, சொல்ல தெரியல, நயினார் நாகேந்திரன் சொல்றதுக்கு நாயினார்ன்றாப்புல. சரி, இவர் வந்து ஒரு அட்வொகேட்டாங்க, டிவிகேல வந்து ஒரு மெம்பரா இருக்கிறார். சரி, இப்ப இவர் பிஜேபியினுடைய தமிழக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீது ஒரு புகாரை கொடுக்கிறாரு. என்ன புகார் அப்படிங்கறத அவரே சொல்லியிருக்காரு, கேளுங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட் நுழைவு வாயில வந்து வீட்டை விட்டு வெளியே வரணும்
குடும்பஸ்தனாக கட்சி நடத்த வேண்டும் என்று தனிநபர் தாக்குதலை செய்துள்ளார். த்ரிஷாவிடமிருந்து வெளியே வா. குறிப்பாக பெண்ணின் மானபங்கம் முழுக்க விளைவிக்கும் நோக்கத்தோடு எங்களுடைய தலைவரை பார்த்து த்ரிஷாவிடம் இருந்து வெளியே வா என்று சொல்லியிருக்காரு. சார், நான் ஒன்றே ஒன்று தான் கேட்டிருக்கேன். ஐயா, நீங்கள் ஒன்றே ஒன்று கேட்குறது இருக்கட்டும். நீங்கள் பார்த்து படிக்கிறீங்க, ஒரு அட்வொகேட்டுன்னு சொல்கிறீங்க, பார்த்து படிக்கிறது கூட உங்களால் ஒழுங்காக படிக்க முடியல. இத்தனை திணறீங்களே, இதுதான் முதல் முறையாக நீங்கள் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறீங்களா, இல்லை முதல் முறையாக இப்போ தான் நீங்கள் ஒரு வழக்கை போடுறீங்களா? ஏன் இவ்வளோ பதட்டம்? புரியுதுங்களா? நான் இப்போ இந்த வீடியோ நான் ஏன் பேசுகிறேன்றது இப்போ தெரியுதா? ஏன் இவ்வளோ பதட்டம் எதுக்கு? இவ்வளோ டென்ஷன் எதுக்கு? இது வந்து அரசியல் அப்படிங்கும்போது பலவிதமான விமர்சனங்களை சந்திக்க நேரிடும் கண்டிப்பா. இதுக்கு இவ்வளோ டென்ஷன். ஒரு அட்வொகேட்டே இப்படி திணறனா சரி, ரைட்டு. இவர் வந்து இப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கரூர் சம்பவம் இருக்கு இல்லையா, அந்த கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு முழு ஆதரவாக நின்ன ஒரு கட்சி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பிஜேபி தான். ஆனால் சமீப காலமாக வந்து பிஜேபியினுடைய தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து விஜய் குறித்து ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சார். இப்போ சிபிஐ ரைடு அது இதுன்னு வந்த பிறகு, இந்த சென்சார் போர்டு, ஜனநாயகன் படத்தினுடைய இஷ்யூ இப்படி வந்த பிறகு விஜய் முற்றிலும் பிஜேபியை பற்றி பேசுறத தவிர்த்துட்டாப்புல. அங்கிருந்து பயங்கரமான ஒரு அழுத்தம் வந்த காரணமா வச்சு ஊம குத்தா குத்தி இருக்கிறாங்க. அதனால விஜய் வந்து என்ன பண்ணிட்டாப்புல, முழுமையா பிஜேபியை பத்தி பேசுறத தவிர்த்துட்டாப்புல. அவருடைய ஒன்லி டார்கெட் திமுகவை பத்தி பேசுறது மட்டும்தான். மற்றபடி எந்த கட்சியை பத்தியும் அவர் பேசுறது கிடையாது. இப்போ ஏர்போர்ட்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதல்ல வீட்டை விட்டு வெளியில வந்து அரசியல் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னாப்புல. அடுத்து என்ன சொல்லிட்டாரு, த்ரிஷா கிட்ட இருந்து வெளில வந்து முதல்ல அரசியல் பண்ண சொல்லுங்க அப்படின்னு போற போக்குல ஒரு போட்டாப்புல. இதை சற்றும் எதிர்பார்க்காத டிவிகே தொண்டர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ த்ரிஷா கிட்ட இருந்து வெளில வர சொல்லிட்டாங்களே, என்ன தப்பா அதெல்லாம் சொல்லிட்டாப்புலையா? ஏண்டா, த்ரிஷா கூட பிரைவேட் ஜெட்ல அங்கேயும் இங்கேயும் போறாரு, கோவாவுக்கு போறாரு, கரூர்ல அத்தனை பேர் 41 பேருக்கு மேல அங்க வந்து இறந்து போனாங்க. அந்த இறப்புல போய் கலந்துக்க முடியல. அங்க போய் கேட்டா போனா கூட்டம் வந்துடும் வாங்க, இது வேற மாதிரி உருட்டுவாங்க. சரி, ஓகே. எந்த கட்சி தலைவரும் இது வரைக்கும், நான் தமிழ்நாட்டு அரசியலை பார்த்த வரைக்கும் எந்த கட்சி தலைவரும் ஒரு இறப்பு நடந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சொந்தக்காரங்களை தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சு பார்த்து ஆறுதல் சொன்னதை நான் பார்த்ததே கிடையாது. ஸோ விஜயனுடைய அரசியல் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு எலைட்டான அரசியலா தான் இருக்கு. மக்களுக்கான அரசியலா அது தெரியல. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இவரு எங்க தலைவர் விஜயை பத்தி திரு நயினார் நாகேந்திரன் வந்து இந்த மாதிரி வந்து அது பெண்களை வந்து பானபங்கம் படுத்திட்டாப்புல. அது மானபங்கமா பானபங்கமானே தெரியல. அவர் அந்த அளவுக்கு வந்து வளர்றாப்புல, அப்படி பேசிட்டாப்புல, த்ரிஷா கிட்ட இருந்து வெளில வாங்கன்னு சொல்லிட்டாப்புல. இது எப்படி வந்து அவர் சொல்லலாம்? அதனால அவர் மீது நான் புகார் கொடுக்குறேன் அப்படின்றது தான் இவ்வளோ நேரம் வளர்றாப்புல. அடுத்து என்ன பேசுறாருன்னு கேட்போம். எங்கள் தளபதி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் மாநாடு நடத்தியிருக்காரு, பல நிகழ்ச்சிகள்லாம் கலந்துருக்காரு. ஏன் நாயனார் நாகேந்திரன் தெரியவர் இல்லையா? ஓ, யார் நீங்க? நயினார் நாகேந்திரன் வாயில நாய் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? அட்வொகேட், நீங்க எப்படி அட்வொகேட்? நீங்க நாளைக்கு விஜயினுடைய வழக்கெல்லாம் எப்படி நீங்க வாதாடுவீங்க? இப்படி வந்து முதல்ல நீங்க நல்லா பேச கத்துக்கோங்க. இந்த டிவிகே தொண்டர்கள் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இதான். ஒருத்தனுக்கும் பேச தெரியல, வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு உளறானுங்க. நம்ம அதை பத்தி பேசுவோம். எங்க கட்சியில த்ரிஷாவுக்கும் எந்த பதவி எதுவுமே கிடையாது சார். அடிப்படை உறுப்பினர் கூட அவங்க கிடையாது. அந்த மேடம் வந்து எங்க கட்சிக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன் விஜயும் த்ரிஷாவை பற்றி ஏன் மிர்ச் பண்ணி நயினார் நாகேந்திரன் பேசுறாருன்னு தெரியல. இப்போ மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதா இங்கே மேட்ரு. இப்போ இவர் என்ன வளர்றாரு, த்ரிஷாவுக்கும் கட்சிக்கும் சம்பந்தமே கிடையாது. எதுக்கு நயினார் நாகேந்திரன், அதான் நயினார் வந்து அவர் அப்படி சொல்றாப்புல, எதுக்கு த்ரிஷாவை இழுத்து வச்சு பேசுறாங்க? பாஸ், தெரிஞ்சுதான் பேசுறீங்களா பாஸ், இல்லை தெரியாம பேசுறீங்களா பாஸ்? த்ரிஷா கிட்ட இருந்து வெளில வர சொல்லுங்கன்னு சொன்னது அவங்க வந்து திரைத்துறை ரீதியான உறவை வச்சுதான் அவர் பேசினாரே தவிர்த்து இங்க த்ரிஷா கட்சியில இருக்காங்கன்னு யாருமே சொல்லலடா. த்ரிஷா என்ன பொறுப்பு? இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த கொடி படம் பார்த்துருக்கீங்களா?
தனுஷ் வந்து ஒரு கட்சியில வந்து போஸ்டிங்ல நிப்பாப்புல, எலெக்ஷன்ல நிப்பாப்புல, ஆப்போசிட்ல த்ரிஷா, தனுஷை போட்டு தள்ளிட்டு கட்சியில த்ரிஷா வந்துடும். அந்த கதையாத்தான் டிவிக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். லிட்டரலா இன்னொரு அதிமுகவா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இவங்களே வந்து பாத்தீங்களா, இவங்க போதுங்க, விஜய காலி பண்றதுக்கு வேற யாரும் தேவையில்லை, இவங்களே போதும். ரெண்டாவது, குடும்பஸ்தனாக கட்சி நடத்த வேண்டும் என்று தனிநபர் தாக்குதல் செய்துள்ளார். சார், ஒவ்வொரு மீட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா எங்கள் விஜயோட தாயாரும் அப்பாவும் எல்லாரும் வந்து அவங்க பிளஸ்லாம் பண்ணிட்டு தான் சார் இருக்காரு. விஜய் வந்து குடும்பஸ்தனாக தான் சார் இருந்துட்டு இருக்காரு. ஏன் இந்த தனிநபர் தாக்குதல் பண்ணுறான்னு தெரியல சார், தெரியவில்லை. இது கூட வந்து எனக்கு இதுல கூட ஒரு முரண்பாடு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களை வளர்த்து விட்டவர் வந்து எஸ்ஏசி சந்திரசேகர், விஜயினுடைய தந்தை. ஆனா விஜய் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு அந்த மதிப்பை கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா விஜய் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு முதல்ல ஆசைப்பட்டவரே அவருடைய தந்தை தான். விஜயனுடைய மக்கள் மன்றத்தை வந்து ஒரு அரசியல் கட்சியாக மாற்றணும் அப்படின்னு வந்து இதுக்கு முன்னாடி அதை மாத்தினவரே வந்து எஸ்எஸ்சி தான். அப்போ இதே விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெயரை வந்து யாரும், என்னுடைய பெயரையும் என்னுடைய ரசிகர் மன்றத்தையும் வந்து யாரும் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தந்தை மீதே வழக்கு போட்டவர். இது இவர் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. சரி, ஓகே. அடுத்து, ஒரு த்ரிஷா வந்து ஒரு பெண்மணி சார். இல்ல, த்ரிஷா வந்து ஒரு பெண்மணின்னு எங்களுக்கு தெரியாதா? நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுமா? இல்லை நாங்கள் இத்தனை நாளாக என்னமோ த்ரிஷா வந்து ஒரு ஆணுன்னு நினச்சிட்டு இருந்த மாதிரியும் இவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு த்ரிஷா வந்து ஒரு பெண்ணு. ஓ, இந்த மாதிரி அவரோட இமேஜை டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டு ஒரு பெண் இனத்தையே வந்து கொச்சையாக பேசிட்டு இருக்கார் சார். ஐயோ கடவுளே, த்ரிஷாவையும் விஜய் அவர்களையும் சேர்த்து வச்சு பேசுனதுனால, த்ரிஷாவை சொன்னதுனாலேயே ஒரு பெண் இனத்தையே வந்து நாயனார் நாகேந்திரன் அவர் வந்து நயினார், ஐயோ இவர்னால எனக்கும் வளருது, திரு நயினார் அவர்கள் வந்து பெண் இனத்தையே கொச்சப்படுத்திட்டாராம். இல்லை த்ரிஷா மாதிரி தான் எல்லா பெண்களும் இருக்காங்க அப்படின்னு சொன்னாரா? ஐயோ அப்புறம் பிஜேபிக்கு சப்போர்ட்ன்றவாங்க. அப்பா நான் பிஜேபிக்கு சப்போர்ட்லாம் இல்லைப்பா, இந்த கண்டென்ட்டை பற்றி நம்ம இந்த கண்டென்ட்ல யார் பக்கம் வந்து பாயிண்ட் இருக்குன்றது தான். சரியா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி திரு சாட்டை துரைமுருகன் சார், நீங்களாம் வந்து நல்ல ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் சார். நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்கா செக் பண்ணி பேசுகிறீங்க. சாட்டை துரைமுருகன் என்ன பண்ணுறாங்க, ஒரு 10க்கு 10 ரூம் சார், 2 சேரை போட்டு ஒரு யூடியூப் சேனல்னு வச்சுக்கிட்டு ஒரு கட்சியின் தலைவர் எங்கள் தளபதியை பற்றி என்ன பேசுகிறேன்னா, விஜய் ஏண்டா சாரி சார் அட்வொகேட் சார், ஒரு 10க்கு 10 ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு வீடியோவில், ஒரு சோஷியல் மீடியாவில், ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ போடுறவரை பற்றி நீங்கள் ஏன் சார் இவ்வளோ கதறீங்க? அவர்லாம் ஒரு ஆளே இல்லைன்ற மாதிரி தானே பேசுகிறீங்க. இன்னைக்கு உங்களுடைய ஒட்டுமொத்த கட்சிக்காரர்களும் தாக்குவது ஒரே நபரைத்தான், அது திரு சாட்டை துரைமுருகன் அவர்களை தான். சாட்டை எங்கே போய் பேசினாலும் அங்கே வந்து எதனா ஒரு பிரச்சனையை பண்ணுறதும், அங்கே போய் எதனா ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறதும், இது எல்லாமே பண்ணுறது நீங்கள் தான். 10க்கு 10 ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு கேமரா முன்னாடி பேசுகிற ஒரு நபரை பற்றி நீங்கள் இவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம்ல, எதுக்கு கம்ப்ளைண்ட் வரைக்கும் கொடுக்குறீங்க? என்னங்க இது? விமர்சித்த எந்த காரணங்களும் இருந்தாலும் நடிகர் தொடர்பு பற்றி பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் இவங்க எங்க ட்ரிகர் ஆகியிருக்காங்கன்னு இப்போ தெரியுதா? அதாவது நயினார் நாகேந்திரன் வந்து சொன்னார் இல்லையா, த்ரிஷாவோட சேர்த்து வச்சு பேசினாரா, அதை கண்டித்து சாட்டி ஒரு ட்விட்டை போட்டிருந்தாப்புல. அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு பெண்ணை வைத்து பர்சனலாக பேசுறது வந்து தப்பு, ஆனா அப்படின்னு ஒரு இக்க வச்சாப்புல. அந்த இக்குல தான் இவங்க என்ன ஆயிட்டாங்க, ட்ரிகர் ஆயிட்டாங்க. என்ன இக்குன்றத அவரே சொல்வாரு, கேளுங்க. அந்த கண்டிக்க எந்த தாவேக்கா பொறிக்கலுக்கும் தகுதி இல்லை சார். நான் வந்து கட்சியோட உறுப்பினர், அப்போ என்னைய பொறிக்கின்னு சொல்றாரா சார்? எங்க கட்சியோட உறுப்பினர் பார்த்து அவர் பொறிக்கின்னு சொல்றதுக்கு என்ன எவிடன்ஸ் சார் இருக்காரு? என்ன பண்ணாங்க சார் அவர்? அது ஐயோ, பொறிக்கின்னு சொல்றதுக்கு எவிடன்ஸ் கேட்கிறாருங்க அவரு. எப்பா நீ அட்வொகேட் தான், அதுக்குன்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதை பற்றி பேசுவதற்கு எந்த தாவேக்கா பொறுக்கிகளுக்கும் அருகதை கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு சாட்டை அவர்களை பற்றியும், சாட்டை அவர்களுடைய மனைவியை பற்றியும், அவருடைய பசங்க பற்றியும், ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து அவ்வளவு கேவலமாக சில இந்த அணில் குஞ்சுகளும் இந்த விசிலடிச்சாங் குஞ்சுகளும் வந்து பேசுறாங்க. இது உண்மை.
இதை வந்து மறுக்கிறது கிடையாது. அரசியல் அறிவு இல்லாத, அரசியல் நாகரிகம் தெரியாத இந்த வெறும் ரசிகனாக மட்டும் இருக்கக்கூடிய தற்கூரிகள் வந்து ஒருமையில பேசுறது, பாடி ஷேமிங் பண்றது, குடும்பத்தாரை ஆபாசமா பேசுவது, இந்த போட்டோவெல்லாம் மீம்ஸ்லாம் போடுறது, இந்த ஏஐ இமேஜ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி போடுறது, இந்த மாதிரி முழுக்க முழுக்க அவர்களை வந்து தாக்குறாங்க. அதனால அதை குறித்து தான் சாட்டை அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாப்புல. இப்போ இவர் வந்து என்ன சொல்றாரு, பொறுக்கின்னு சொல்லிட்டாரு. நான் வந்து டிவிகேனுடைய ஒரு மெம்பர் தான், அப்ப நான் என்ன பொறுக்கியா, என்னை பொறுக்கின்னு சொல்வதற்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்கறாப்புல. என்ன பொறுக்கின்னு சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்கலாம். அது எப்படிங்க அவர் வந்து எங்களை வந்து பொறுக்கின்னு சொல்லலாம், அவருக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தது அப்படின்னு கேட்கலாம். எவிடன்ஸ் கேட்கறாப்புல. இப்போ உட்காந்து எவிடன்ஸ் கொடுத்தா மட்டும் நான் பொறுக்கின்னு ஒத்துப்பீங்களா நீங்க? நான் கூட பல எவிடன்ஸ் வந்து கொடுக்குறேன். ட்விட்டரை திறந்தாலே பல விஷயங்கள் இருக்கு, நீங்க ஆபாசமா பேசுற ஸ்பேஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. அதை எவிடன்ஸா கொடுத்தவொடனே ஆமாங்க தாவேக தொண்டர்கள் எல்லாருமே பொறுக்கி தான் அப்படின்னு நீங்க ஒத்துப்பீங்களா? அதாவது பேச தெரியாம வாய்க்கு வந்ததை வளர்றது. ஆவுனா தற்கொலை சொல்றாங்க. எங்கிட்ட அவர் பேசியிருக்காரா, எங்கிட்ட நாலேஜ் எதை கெயின் பண்ணிருக்காரா, எதை பேஸ் பண்ணி அவர் தற்கொலைன்னு சொல்றாரு எனக்கு புரியல சார். அப்படின்னா உங்ககிட்ட நாலேஜ் எல்லாம் வேற இருக்கா? இதுதான் ஹைலைட். மொத்தமா முடிச்சிடுவோம். ரெண்டாவது என்ன விஷயம்னா, எங்கள் கட்சியின் சிம்பல் வந்து விசில் சார். அது வந்து தமிழ் வந்து மடக்கூதின்னு ஒன்று இருக்குது சார். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் முன்னாடி வந்து தப்பான வேர்டை வந்து மெர்ச் பண்ணி பப்ளிசிட்டி பண்ணுறோம் சார். இதெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டித்து அவர் மேலே வழக்கு பதிவு செய்துமாறு தாழ்மையுடன் இல்லையா ப்ரெஸ்ஸை பார்த்து வழக்கு பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்றாப்புல. ஐயா வழக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும் ஐயா. எனக்கு இப்போ இதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசிடுவோமா? முதல் விஷயம், இந்த தற்கூரி அப்படின்னு வந்து சாட்டை சொன்னது. டிவிகே தொண்டர்களை வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும் தற்கூரிகள்னு சொல்லல, எல்லா கட்சிக்காரங்களும் தற்கூரிகள் தான் சொல்றாங்க. சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து துளி கூட அரசியல்னா என்னன்னு தெரியாம, அரசியலே படுத்தல, அவங்களுக்கு அரசியலே தெரியல. இவ்வளவு ஏன் எந்த கட்சி தொண்டர்களும் இந்த மாதிரி பண்ணது கிடையாதுங்க. இந்த கரண்ட் கம்பத்துல ஏறுறது, மேல வந்து பனைமரத்துல ஏறுறது, எங்கெங்கெல்லாம் மாடி இருக்கோ அங்கெல்லாம் ஏறிடுறது, உயரமா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஏறிடுறது. எந்த கட்சி மாநாட்டில் கம்பியில வந்து கிரீஸ் தடவி ஒரு தொண்டனை ஏறக்கூடாதுன்றதுக்காக கிரீஸ் தடவுன காமெடியெல்லாம் நீங்க எங்க பார்த்துருக்கீங்க? டிவிகே மாநாட்டில் தான் நடந்திருக்கு. 41 பேர் இறந்து போயிருக்கான். 41 பேர் இறந்து போன அந்த தன்னுடைய குழந்தையை பறி கொடுத்த ஒரு தாய் பேசுறாங்க, இந்த குழந்தை போனா பரவாயில்ல, தளபதியை பார்க்குற அந்த வாய்ப்பு கிடைக்குமா, குழந்தையெல்லாம் நம்ம பெத்துக்கலாம். ஒரு பொண்ணு இன்னும் 2 வயசு குழந்தைய கூட்டு வந்து இதே வார்த்தையை சொல்லுது, எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு தளபதியை பார்த்தா போதுங்க. ஒரு அம்மா, எனக்கு என் புருஷனை விட எனக்கு தளபதியை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது. இந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்களை பார்த்து தற்கூரின்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்க? உங்க கட்சியில இருக்கக்கூடிய 5 கொள்கை தலைவர்களை முதல்ல நீங்க படிச்சிருக்கீங்களா? முதல்ல உங்க கட்சியில 5 கொள்கை தலைவர்கள் முதல்ல ஒழுங்கா இருக்காங்களா? வேலுநாச்சியார் அவர்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? நம்ம காமராஜர் ஐயா அவர்களுடைய கொள்கை என்ன? இங்க இந்த சைடு அஞ்சலி அம்மாளுடைய கொள்கை என்ன? இன்னொரு பக்கம் பெரியாருடைய கொள்கையை பேசுறீங்க. பெரியார் கொள்கையை பேசக்கூடிய திரு விஜய் அவர்கள் எதுக்காகப்பா வந்து ஆணவ கொலையை எதிர்த்து பேசல அப்படின்னா பதில் கிடையாது. அம்பேத்கரை நீங்க வந்து கொள்கை தலைவராக ஏத்துக்கிறீங்க, ஆணவ கொலையை பத்தி பேச மாட்டீங்க. இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. எந்த பிரஸ் ரிப்போர்ட்டரையும் சந்திக்க மாட்டேன், எதுவுமே நான் பண்ண மாட்டேன், எதுவாக இருந்தாலும் என் வீட்டுக்கு வந்து தான் பார்க்கணும்னு ஒரு கட்சி தலைவர் சொல்றாரு அப்படின்னா, அந்த கட்சி தலைவரை காட்டிலும் தொண்டர்கள் வந்து பொது இடங்களில் பேசும்போது என்ன மாதிரியாக பேசுறோம்? இப்ப ஒரு மாநாடு நடக்குது, அந்த மாநாட்டில் போய் விஜய் என்ன பேசுறாருன்னு கேட்டால் தெரில. உங்க கொள்கை தலைவர் பேரை கேட்டீங்கன்னா தெரில. கொள்கை தலைவர் பேரை கேட்டா செங்கோட்டையன் பேரை சொல்றானுங்க, சம்பந்தமே இல்லாம செந்தில் பாலாஜி பேரை சொல்றானுங்க. இப்படி பேசக்கூடிய ஆட்களை தற்கூரின்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்க? என்ன நாலேஜ் இருக்கு உங்ககிட்ட? எங்க கிட்ட அவர் வந்து பேசினாரா, எங்களோட நாலேஜை ஷேர் பண்ணாரான்னு கேக்குறீங்க. கேட்கறதுக்கு கூச்சம் இல்லையா? சரி, இது அடுத்து விசில் சின்னம் கொடுத்துருக்குறாங்க. விசிலுக்கு தமிழ்ல மடக்கூதின்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரே சொல்றாப்புல. ஆனா அந்த பேரை பொது இடங்கள்ல அநாகரிகமா ஆபாசமா பேசுறாரு. மடக்கூதின்னு அவர் சொல்றாரு, அது எப்படி ஆபாசமா மாறும்? தமிழ்ல மடக்கூதின்னு இருக்குன்னு இவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாப்புல. அந்த பேரை தான் அவரும் சொல்றாப்புல. சாட்டை துரைமுருகன் அவர் வந்து அதுவும் அதை அவர் முதல்ல அவருடைய சேனல்ல சொல்றாப்புல. இது எப்படி வந்து ஆபாசமா மாறுச்சு? இப்ப நீங்களும் அந்த வார்த்தையை சொன்னீங்க, மடக்கூதின்னு சொன்னீங்க, அது எப்படி வந்து ஆபாசமா மாறுச்சு?
விசில் சின்னம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய தமிழாக்கத்தை இப்ப இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மைக் சின்னம் கொடுத்தாங்க. அதுக்கு அழகான தமிழ் பெயர் ஒலிவாங்கி அப்படின்னு இருந்துச்சு. விசிலுக்கு மடக்கூதின்னு இருந்தா மடக்கூதின்னு தான் சொல்லுவாங்க. அது சொன்னதுக்கு இவங்க ட்ரிகர் ஆயிட்டு. உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது இதுதான் விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய பலவீனமா நான் பார்க்கிறேன். இப்போ இந்த தேர்தலில் அவர் வந்து நிச்சயமா ஓட் பேங்க் வாங்குவார், மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இது வந்து சஸ்டைனபிள் குரோத்தா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. முழுக்க முழுக்க டிவிக்கு தொண்டர்கள் வந்து வெறுமனே திரை கவர்ச்சினால மட்டுமே ஈர்க்கப்பட்டு இந்த கட்சிக்கு வாக்களிக்கிறதும் கட்சி வேலைகளை நீங்க பாருங்க, விசில் சின்னத்தை கொடுத்து ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து வயசானவங்க காதுல போய் விசில ஊதிராதீங்க, பெண்மணிகள் காதுல போய் விசில ஊதிராதீங்க, அப்படிலாம் பண்ணீங்கன்னா நமக்கு வர ஓட்டு வராதுன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அப்ப அதை பண்றானுங்கன்னு தானே அர்த்தம். அதை பண்ணுவானுங்கன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இவனுங்கெல்லாம் ஒரு சாம்பி கூட்டம். போலீஸ்காரன் கையை பிடிச்சி கடிச்சு வைக்கிறாங்க. அப்ப இவனுங்களை தற்கூரின்னு சொல்லாம என்ன வருங்கால தளபதிகள் நான் சொல்லுவாங்க? முதல்ல கட்சினா அரசியல் கட்சி, அரசியல்ல நீங்க பயணம் பண்றீங்க அப்படின்னா முதல்ல அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அரசியல் படிங்க. ஒண்ணும் வேணாம், உங்க கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத மற்றவங்க கேட்டா தெளிவா சொல்ற அளவுக்காச்சும் படிச்சு வைங்க. உங்க கட்சியில இருக்கக்கூடிய கொள்கை தலைவர்கள் யாரு, அவங்க பேரையாச்சும் சொல்லுங்க. ஈவேரா பெரியார் பேர் வரல, இங்க ஈரோட்ல ஒருத்தர் இருப்பாரு யாருன்னு கேட்டா செந்தில் பாலாஜின்றானுங்க. இப்படி பேசினா தற்கூரின்னு தான் சொல்லுவான். அதனால இந்த மாதிரி உட்காந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லாம தயவு செய்து அரசியலை படிங்க. 2026 தேர்தல் வருது, மக்கள் கிட்ட போய் நீங்க உங்க கொள்கையை சொல்லிதான் ஓட்டு கேட்கணும். ஆனா இன்னமும் வெறும் திரை கவர்ச்சியை வைத்து மட்டும் எனக்கு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் அதாவது உலகத்துக்கே அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம், அறிவியல்ல இருந்து விவசாயத்துல இருந்து எல்லாத்தையுமே பிற இனத்துக்கு கற்றுக் கொடுத்த இனம், உலகத்தினுடைய ஒரு மூத்த மொழியை பேசக்கூடிய ஒரு இனம், எந்த அளவுக்கு அறிவில் சிறந்த ஒரு இனமாக தமிழினம் இருந்துச்சு. ஆனா நாகரிகம் வளர்ந்த இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு தற்கூரி கூட்டம் இருக்கு அப்படிங்கிறது யாருனால தெரிய வந்திருக்கு? திரு விஜய் அவர்கள் மூலமாக தெரிய வந்திருக்கு. தமிழ்நாடு இளைஞர்கள் மத்தியில இவ்வளவு கூமுட்டைகள் இருக்காங்க அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரியுது. இப்போ ஒண்ணும் இல்லை, இந்த வீடியோக்கிலேயே எவ்வளவு ஆபாசமான வார்த்தைகள் வருதுன்னு மட்டும் பாருங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் வைரலா போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? நான் சொன்னதுல ஏதாச்சும் உங்களுக்கு தவறா தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் சொல்வது கரெக்ட் தான், டிவிகே தொண்டர்கள் கிட்ட வந்து அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.